ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஜூலை 15க்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க யூடியூப் சைடில் இருந்து. என்னென்ன பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் கிடைக்கும். ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே டிமானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மானிட்டேஷன் நியூ ரூல்ஸ் 2025 ஜூலை 15க்கு பிறகு பெரிய மாற்றம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். பட்டு ஜூலை 15 2025க்கு பிறகு யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ரைக்ட் அப்டேட் செய்ய போகுது. இதனால் மானிட்டேஷன் வாங்குறது ரொம்ப டச் ஆக போகுது. ஏற்கனவே மானிட்டேஷனான சில சேனல் கூட டிமானிட்டேஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சேனல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏஐ அதாவது ஆட்டோமேட்டட் கண்டென்ட் மானிட்டேஷனுக்கு ஆகாது. ஏஐ வச்சுக்கிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, நம்மளோட வாய்ஸ் கொடுக்கலாம். ஃபுல்லாக ஏஐ வீடியோ மட்டும் போடுறவங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆகியிருந்தால் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் வீடியோ, அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்துக்கிட்டு நம்மளோட வீடியோவை கீழே கொடுத்து நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம் பாருங்கள். அது பர்சன்டேஜ் கணக்குப்படி தான் எடுப்பாங்களாம். இனிமேல் எத்தனை பர்சன்டேஜ் நம்மளோட ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மானிட்டேஷன் கொடுப்பாங்க. அதனால் ரியாக்ஷன் வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனமாக பண்ணிக்கணும். ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருந்தால் ரியாக்ஷன் வீடியோவுக்கு டிமானிட்டேஷன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷார்ட்ஸில் மியூசிக் யூஸ் பண்ணினா ரிவென்யூ அதோட ரிவென்யூ மியூசிக் ஓனருக்கு கூட ஷேர் ஆகும். அதாவது நமக்கு கிடைக்கிற வருமானம் அந்த ஷார்ட்ஸில் நம்ம போடுற மியூசிக் ஓனருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஓன் வாய்ஸ், ஓன் கண்டென்ட் இந்த மாதிரி போட்டு தான் நம்ம மானிட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும் அப்லோடு பண்ணணும். யூடியூப்பில் ஓன் வாய்ஸு, ஸ்கிரிப்டு, ஃபேஸு, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணினாலும் கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ காப்பி பேஸ்ட்டு வீடியோவுக்கு கிடையாது. ரியாக்ஷன் வீடியோஸில் கண்டெக்ட்ஸ் வேல்யூ ஆடட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட வேல்யூ அதில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபேர் யூஸ் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்மளோட யூடியூப் கைட்லைன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எல்லா க்ரியேட்டர்ஸ்க்குமே அப்ளை ஆகும். சரியா? மானிட்டேஷன் வாங்கினவங்க, வாங்காதவங்க, ஏற்கனவே மானிட்டேஷன் வாங்கினவங்களுக்கும் டிமானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூடியூப்போட குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு அப்டேட் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டென்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இதில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். இன்னும் நிறைய ரூல்ஸு, நிறைய மாற்றங்கள் யூடியூப் சைட்லேருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஓன் வாய்ஸு, ஓன் கண்டென்ட் இது போட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக நம்ம மியூசிக் போட்டு தான் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்குறோம். இனி அதுக்குமே நிறைய அப்டேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த கண்டென்ட் போட பாருங்கள். ஏஐ வீடியோ தவிர்க்க பாருங்கள். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளோட ஓன் வாய்ஸ், ஓன் கண்டென்ட், ஓன் ரியாக்ஷன் மட்டும் போட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு சினிமா சாங் போடும்போது நிறைய காப்பிரைட் பிரச்சனை வருது. அதனால் அதையும் நம்ம தவிர்த்திடலாம். இனி வரும் காலங்களில் நிறைய யூடியூப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். அதனால் நம்ம எப்போவுமே ஓன் கண்டென்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் சரியான வழியாக இருக்கும். ஏன்னா வரும் காலங்களில் எப்படியெல்லாம் அப்டேட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே வீடியோவை நிறைய பேர் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது மாதிரி நிறைய அப்டேட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி நம்மளுடைய சொந்த வீடியோக்களை மட்டும் நம்ம போடுறது தான் இப்போதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே வழி.